உங்க ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். அதுவும் சூரிய பகவானை நட்சத்திரத்துல இருந்து உங்களை பார்க்க போறாரு. அப்ப இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். உங்க ராசியை சுக்கிரன் பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. சொந்த வீட்டை அவர் பார்க்கிறார். அது இல்லாம அடுத்த சொந்த வீட்டுக்கு வேற போக போறாரு. அப்ப எல்லாமே நல்லதா தான் வரும் தவிர கெட்டதா வராது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த பரிவர்த்தனை யோகம். புதனுடைய வீட்டுல குரு, குருடைய வீட்டுல புதன். இது சரராசிம்பாங்க. எப்படி சரம்னா வேகமா இயங்கக்கூடிய ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு 6ஆம் இடத்துல போகும்போது 7ஆம் இடத்துல வரையும் நண்பர்கள், கூட்டாளி, மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்காது. ஏன்னா சுக்கிரபகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா சந்தோஷமா நீ இருப்பீங்க. அப்படிமே எப்படிப்பட்ட வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் வழக்குல ஜெயிக்கணும்னா 7ஆம் இடம் தான். எப்படி 7ஆம் இடம் வழக்குல ஜெயிக்கக்கூடிய நேரம். சுக்கிரபகவான் உங்களை பார்க்கறாரு. 8 வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான அந்த சுக்கிரபகவான் தான். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது தயவு செய்து சொல்றேன். 12 ராசிக்காரர்களுமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு. பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம். கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வாய் புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. எப்படி கால சக்கரத்தின் 7வது ராசி. அப்ப இந்த ராசியில பிறந்துட்டா இது சரராசிம்பாங்க. எப்படி சரம்னா வேகமா இயங்கக்கூடிய ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். துளாராசியை பொறுத்தவரை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும். எப்போதுமே சரி பொதுமக்களுடைய தொடர்புல, பொது ஜன தொடர்புல அதிகமா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, நிறைய பழக்க வழக்கம் அந்த துளாராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். நல்ல உழைக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா இங்க இவங்க ராசி பிரகாரம் சனிபான் உச்சமாகறனால உழைக்கக்கூடிய நபர்கள், கணவனை பத்தி, மனைவியை பத்தி, குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள். நிறைய ஒரு ஒரு எப்படின்னா ஒரு விஷயம் நினைச்சாலும் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். ஒரு வேலையை பார்த்தா அது ஒழுங்கா கரெக்டா பார்ப்பாங்க. இதுதான் இந்த ராசியுடைய குணம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. ஒருத்தர் கரெக்டா ஒரு விஷயத்த பிரச்சனை இருக்குன்னா இவங்க அனுப்பிவிட்டு அந்த பிரச்சனையை சால்வா முடிச்சுட்டு வரக்கூடிய திறமை இந்த துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி வரக்கூடிய ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதி டிவில சொல்றதுதான். மாத பலன் பார்க்கும்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்துக்கங்க. இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. எப்படி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் தான் உங்களுடைய உயிர். நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல், அதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்ப ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் பயிற்சி ஆகுதா, எதுவும் கிரக மாற்றம் வருதா, உங்களுக்கு எதுவும் திசா புத்தி மாறுதா, எதுவும் உங்களுக்கு யோகமான கிரகம் எதுவும் நடத்துதா, இல்ல பலவீனமான கிரகம் நடத்துதா, இதெல்லாம் பார்த்துக்கணும். சில பேர் பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுவன் கரெக்டா இருக்கு, ஆனா பிறந்தது கஷ்டப்படுறேன் என்ன விஷயம் அப்படி கேட்பீங்க. அப்ப உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி எங்க இருக்காரோ அதான் உங்க முடிவு பண்ணுங்க உங்க வாழ்க்கைய. நீங்க எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், எந்த தொழில் பண்ணலாம், எந்த படிப்பு போகலாம், இது எல்லாமே உங்களுடைய லக்னாதிபதி. அதாவது நீங்க பிறக்கக்கூடிய நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதான் கர்மா. அதனாலதான் பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம்.
இப்ப உங்களுக்கு இந்த மாசத்துல கிரக அமைப்பு எடுத்து பார்க்கும்போது பாருங்க, ராசியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல ராகு பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி, 4 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்லா பார்த்துக்கணும். உங்க ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். அதுவும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல இருந்து உங்களை பார்க்க போறாரு. அப்ப இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்வார். இதுல மிதுன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார். இதான் கிரக அமைப்பு. 4 பேச்சில ஃபர்ஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்க போறாரு. எப்போ உச்சமாயி உங்க ராசியை பார்க்க போறாரு. எப்ப தெரியுமா? ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து 10ஆம் தேதி தான் புதன் பகவான் பயிற்சி ஆகி வர்றாரு. சுக்கிர பகவான் பாருங்க சொந்த வீட்டுக்கு போறாரு. எப்ப தெரியுமா? கரெக்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆகி போறாரு. இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பார்த்துக்கணும். உங்க ராசியை சுக்கிர பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. சொந்த வீட்டை அவர் பார்க்கிறாரு. அது இல்லாம அடுத்து சொந்த வீட்டுக்கு வேற போக போறாரு. அப்ப எல்லாமே நல்லதா தான் வரும் தவிர கெட்டதா வராது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த பரிவர்த்தனை யோகம். புதனுடைய வீட்டுல குரு, குருவுடைய வீட்டுல புதன். இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயத்த கொடுக்கும். அதனால நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு போறது மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், எப்படி கலைகளை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், திடீர் பங்களா, பொருள், நகை சேமிப்பு எல்லாமே காட்டக்கூடிய சுக்கிர பகவான். அப்ப நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா இருக்கு. ஜாதக திசாபுத்தி நல்லா இருந்தா எல்லாமே ஜாக்பாட் யோகம் தான். பார்த்துக்குங்க. ஜாதகத்தை பார்க்காம இந்த பலன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கானா யாருடைய ஜாதகத்துல நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. தயவு செய்து நான் யாருக்கு பலவீனமான திசாபுத்தி நடந்துச்சு அவங்க மட்டும்தான் அந்த பலன் நீங்க எடுத்துக்கோங்க. கடன், பகை, எதிரி, வேலை, தொழில், உத்தியோகத்துல ஒரு தடங்கள், ஒரு குழப்பம், தடுமாற்றம், குடும்பத்துல வரவிட செலவுகள், இப்படி செலவுகள் இந்த ஒரு மாசத்துல நிறைய பேர் மருத்துவ செலவை பார்க்கறது, தாய்மாம ஒரு விரிசலை பார்க்கறது, சகோதர சகோதர ஒரு பிரச்சனையை பார்க்கறது, இது மாதிரி ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு 6ஆம் இடத்துல போகும்போது 7ஆம் இடத்துல வரையும் நண்பர்கள், கூட்டாளி, மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்காது. ஏன்னா சுக்கிரபான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்ப ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜாதகத்துல இப்ப நல்லா தசாபுத்தி இருந்தா இப்ப முதல் பலன் என்னமா சொல்லுவேன்? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா சந்தோஷமா நீ இருப்பீங்க. அப்படிமே எப்படிப்பட்ட வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் வழக்குல ஜெயிக்கணும்னா 7ஆம் இடம் தான். எப்படி 7ஆம் இடம் வழக்குல ஜெயிக்கக்கூடிய நேரம். சுக்கிரபான் உங்களை பார்க்கறாரு. 8 வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான அந்த சுக்கிர பகவான் தான். அப்ப அவர் அங்க நேரம் பார்க்கும்போது இங்க வழக்குல உள்ள பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு. அடுத்து குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். 9ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா பாருங்க 6ஆம் வீட்டு அதிபதியும் மாறி மாறி இருப்பதால் அந்த வழக்குல கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில ஒரு முடிவு எடுத்து உங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது. அப்ப தாத்தா சொத்து, அப்பா சொத்து, அப்பா சொத்து, ஏதாச்சும் விற்க முடியாத இடம், பூமி ஏதாச்சும் வித்து போகும். இப்ப வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், கார் வாங்கலாம். இதுக்கான வர நேரம் வருது. பொருளாதார வருமான கடனை கொஞ்சம் அமைச்சு அடைக்கலாம். எந்த பேங்க்ல போய் லோன் கட்டலாம், லோன் சேங்ஷன் ஆகும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலமா ஆயிடுவார். ஏன்னா அது ஆட்சி பலம் தான் எடுத்துக்கணும். இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இருக்கும்போது அது ஆட்சி பலமா தான் வேலை செய்யும். அப்ப உடம்புல நோய் தாக்கங்கள் இருக்காது. வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து அவர் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. யாரு? புதன் பகவான். அங்க புதன் வந்து 6ல இருக்க மாட்டார். குருவும் அவரும் மாறி மாறி இங்க வேலை செய்வாங்க. 6ம் 9ம் வேலை செய்யும். அப்ப ப்ரமோஷன் தேடி வரும். வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு வேலை உத்தியத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்கும். இது எல்லாமே நான் இது காரணம் இல்லாம சொல்ல, கிரகமே இப்ப அப்படி இருக்கிறனால உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஜாதகத்துல யாருக்கு நல்ல திசை இருக்கோ நல்லது நடக்கும். இல்ல கெட்டது நடந்தா கண்டிப்பா கெட்டதுதான் நடக்கும். பாத்துக்கோங்க. இப்ப எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. நல்ல டைமா இருக்கு. பாத்துக்குங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு மாற்றங்கள், திருமண பேச்சுகள், குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. கெட்ட விஷயம் பெருசா இல்லை. மாரியா பாருங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு சூப்பரா இருக்கும். மெயினா படிப்பு கல்வித்துறையில அதிக மதிப்பெண் எடுக்கிறது உங்க ராசியா இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்க குழந்தை எக்ஸாம்ல தான் தைரியமா அவங்களை ஊக்கப்படுத்துங்க. நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரமா இருக்கும். ஏப்ரல் மாசம் எக்ஸாம்ல பயங்கரமான ரிசல்ட் எடுத்து கொடுப்பாங்க. உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ள சூப்பரான ஒரு யோகம் இருக்கு. ஏன்னா சூரியன் உச்சமாயி உங்க ராசியை பார்க்க போறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். 11ஆம் வீட்டு உங்க ராசியை பார்க்க போறாரு. இப்ப பணம், பொருள், நகை, சேமிப்பு, படிப்பு, கல்வி எல்லாமே ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் செம்மைய பட்டே கிளம்ப போறீங்க.
நான் கெட்டது சொல்ல முடியல ராஜா, அவ்வளவுதான். நிறைய நல்லதான் சொல்ல முடியுது. இப்போ நிறைய பேருக்கு லாட்ரி எடுத்தா கண்டிப்பா லாட்ரி அடிச்சிடும், அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நல்லா பாருங்க, தொழில், வேலை, இந்த விசா பிரச்சனை, வெளிநாடு வெளியூர்ல வேற கண்ட்ரி கிட்ட கண்டிப்பா இப்பெல்லாம் சூப்பரா இருக்கு பாத்துங்க. எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரை. தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், எதுக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு அனுகூலமான குணம் உங்களை நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. சித்திரை பிறந்தவங்க எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்காது. நட்சத்திர அதிபதி சனி போல சேரார். அப்ப ஏதாச்சும் ஒரு நீங்க கடன் வாங்கி வீடோ இடமோ பூமியோ ஏதோ சொத்தோ ஒன்று வாங்க போறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்க, வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது. யூனிஃபார்ம் பாக்குறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க, எப்படி யாரெல்லாம் யூனிஃபார்ம்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும். நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தோட கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க, ஒரு 45 நாளைக்கு மட்டும். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு விஷயம் வரும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வெளிநாடு வெளியூர் யோகம் வரும். நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய நேரமாக உங்களுக்கு வரும். இது மாதிரி வேலையை கிடைச்சிடும், இப்போ நிரந்தரமா வேலை கிடைச்சிருக்கும். அடுத்து சுவாதியில பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. சுவாதியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு, பார்த்துக்குங்க. நல்ல விஷயமா வரும். ராகுவ குரு வக்ர நிவர்த்தியாகி பார்க்குறாரு. அதனால நிறைய ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், நல்ல ஒரு மாற்றம், வேலை தொழில் உத்தியோகத்தில் நல்ல சேஞ்ச் கிடைக்கிறது, ஒரு ப்ரொமோஷனை பார்க்கறது, நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்குறது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும். உங்க சிந்தனை எல்லாமே கடன் அடைக்கணும், பகையை பார்க்கணும், எதிரியை வெல்லணும், ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு விஷயமா வருது. அப்ப நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போங்க, எல்லாமே வெற்றியா வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்புல இருக்காது, பிரச்சனை இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய சூப்பரா இருக்கு பாருங்க. யாரு? இந்த சுவாதியில பிறந்தவங்க. அடுத்து அனுசரத்துல பிறந்தவங்க, நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள். அனுசத்துல பிறந்தவங்க, சாரி சுவாதிக்கு அப்புறம் விசாகம் வரும். எப்படி? விசாக நட்சத்திரம் வரும். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எல்லாமே உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம். உங்க பொறுமை இன்னைக்கு உங்களை பெரிய லெவல்ல கொண்டு போகுது பாருங்க. வேலை கிடைச்சா கிடைக்கல, இப்ப வேலை கிடைக்க போகுது. கடன் இருக்கா, கடன் அடைப்பீங்க. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அறிவுரை சொல்றக்கூடிய வேலைகள், எழுத்து கணித சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு. படிப்புகள் நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். யாரு? இந்த விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்வியே கிடையாது. வாழ்க்கையில இனிமே தோல்வியை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தியானாலும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது.